ரொம்ப அழகா இருக்கீங்க மேம். பொட்டு வச்சா இன்னும் அழகா இருப்பீங்க. நீங்க தான் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. சீரியஸாவே ஹேர் ஸ்டைல் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தனா மறக்காம என்னுடைய யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஒரு சின்ன அப்ரிசியேஷன் வீடியோஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் மண்டபத்துக்கு வந்துட்டு. ஓகேவா? சீரியஸாவே ரொம்ப அழகா இருக்கீங்க மேம். உங்களுக்கு ஓகே தானே? பிடிச்சிருக்கு தானே ஹேர் ஸ்டைல்லாம்? போன வாட்டி வரும்போது கரெக்டா பண்ண முடியல. இந்த வாட்டி என்னால முடிஞ்ச அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா செட் பண்ணிருக்கேன். எப்படி மேம்? உங்களுக்கு ஓகே தானே? சூப்பரா பண்ணிருக்கீங்க. உண்மையாவே கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கா? என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு கல்யாணம் தானே புக் பண்ணாங்க? ஏ லூசே, அவ ஏதோ வளரிட்டு இருக்கா. ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு ஹேர் ஸ்டைல். நீங்கள் ரொம்ப பார்த்து பார்த்து மெனக்கட்டு செஞ்சுருக்கீங்க. நான் கேட்ட மாதிரியே என்னுடைய ஹேர் ஸ்டைலை செட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அதே மாதிரி எனக்கு இந்த லெஹங்கா வேர் பண்ணி விட்டதும் ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே இல்லை. எப்பயும் போல் நார்மலாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் பண்ணதுக்கு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நான் ஸ்ட்ரெயிட்டாக மண்டபத்துக்கு வந்துடுறேன். காலையில் தானே மேம் இதோட மேக்கப்? ஆமாம். ரேஷ்மா, ரிசப்ஷன்ல டச்அப்லாம் வேண்டாமா? வேண்டாம், இதுவே போதும். மேம் நான் வரணும்னா சொல்லுங்க, நான் வரேன். எனக்கு பிரச்சனை இல்லை. இல்ல வேண்டாம், போதும். நீங்க காலையில மண்டபத்துக்கு வந்துருங்க. ஓகே மேம், நாங்க அப்ப கிளம்புறோம். நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. என்கேஜ்மெண்ட் அப்போ ஃபீல் பண்ணிட்டே இருந்தல, ஹேர் ஸ்டைல் தான் நல்லாவே இல்ல, சுத்தமா செட் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ வேற ஹேர் கட் பண்ணிட்டேன்னு சொல்லி இப்போ சூப்பரா இருக்கு. அதுவும் இந்த லெஹங்கா செம்மையா இருக்கு. இது அன்னைக்கு எடுத்தா நாங்க இருக்கும்போது எடுத்த மாதிரியே தெரியல எங்க கூட. இல்ல இது ராம்குமார் எடுத்து கொடுத்தாரு. ஆல்ரெடி எப்பயோ எடுத்து கொடுத்தாரு. பட் ஆனால் சரி ஓகே, இதுவும் ஸ்பெஷலான மூமெண்ட் தானே, இதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அழகா இருக்குல்ல? லெஹங்காலாம் என்னைக்கு போடுவோம்? அதுவும் இதுக்கப்புறம்லாம் லெஹங்கா யூஸ் பண்ணவா செய்வோம்? அது நம்ம கரெக்ட் தான். இதுக்கப்புறம் கல்யாணம், குழந்தை அப்படியே போயிடும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எங்க இருந்து? லூசே, ஆல்ரெடி எனக்கு குழந்தைலாம் பிறந்துட்டு தான். ஆனாலும் இன்னொன்னு இருக்குல்ல. அதெல்லாம் இல்ல, லூஸ் மாதிரி எதாச்சும் வளரிட்டு இருக்காதப்ப. ரோஷன் இருக்கான்ல, எங்களுக்கு ரோஷன் மட்டும் போதும்னு நாங்க முடிவு எடுத்திருக்கோம். ஆமாமா, ரோஷன் மட்டும் தானே? தெரியுமே, தெரியும் 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 தெரியும். நேத்து நைட்டு போன் பேசிக்கிட்டு இருந்தீங்க 2 மணிக்கு, அப்ப எடுத்த முடிவா? ஏய் இல்ல கேக்குறேன், 2 மணிக்கு ராத்திரி போன் பேசிக்கிட்டு இருந்தியா, அப்போ எடுத்த முடிவா? அறிவில்ல உனக்கு? நான் போன் பேசிட்டு ஒட்டுக்கிட்டியாடி? பைத்தியம். ஒட்டலாம் கேக்கல, அந்த பக்கம் எதர்ச்சியா வந்து அப்ப பார்த்தேன். சிபே ரேஸ்மா, பிரியா, அத்தை. ரேஸ்மா கிளம்பிட்டியோ? நல்லா இருக்கானா? ஓகே தானே? ரொம்ப அதிகமா இருக்கோமா? இல்லம்மா, அழகா இருக்கு. அந்த பொண்ணு வந்துச்சு பத்தியா? அந்த பொண்ணு பேக் தூக்கிட்டு போயிட்டு, அதான் சரி கிளம்பிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு போமேன்ட்டு வந்தேன். அப்பா எல்லாருமே கிளம்பியாச்சு. நம்மளும் மண்டபத்துக்கு போக வேண்டியதுதான். இன்னும் ஒரு காலவே இல்ல 20 நிமிஷம் இருந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான் மண்டபத்துக்கு. ரோஷன் எங்க? பாட்டிக்கிட்டே இருக்காமா கீழே. அவனை என் கூடயே விட்டுருமா நீ? என் கூட மேல ஸ்டேஜ்லயே இருக்கட்டும். அவன் என் கூடயே உட்காந்துக்கிட்டே இருக்கட்டும். ஏன்டி? ஏன் எதுக்கு? அவன் எங்க கூட இருந்தா என்ன? ஸ்டேஜ்ல நீயும் மாப்பிளையும் இருப்பீங்க, உங்க 2 பேருக்கு நடுவுலயே உட்கார வைக்கிறதே அது நல்லா இருக்காது பத்துக்கோ. ஆமா, கிறுக்கா பிடிச்சிருக்கு உனக்கு. உன் குடியா இருக்கட்டும், உன் குடியா இருக்கட்டும் இருக்க. காலையில இருந்து ஒரு மாதிரி படியா நடந்துகிட்டு இருக்கே என்ன? யாராச்சும் எதனா சொன்னாங்களா உன்ன? ரோசனெல்லாம் எங்களுக்கு பாத்துக்க தெரியும். நீ முதல்ல உன் கல்யாணத்தை உன்ன முதல்ல பாத்துக்கோ. நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். சிரிச்ச முகத்தோட நல்லா கல்யாணம் இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு பயந்து இருக்காத. ரோசனெல்லாம் யாரும் எதுவும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்க, எதுவும் சொல்லிட மாட்டாங்க. நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். இத்தனை நாள் எங்களுக்கு வச்சு பாத்துக்க தெரிஞ்ச எங்க பிள்ளை எங்களுக்கு பாத்துக்க தெரியாதா என்ன? இல்லம்மா, கரெக்ட் தான் ரேஷ்மா. இவ்வளவு நாள் அவங்க தானே பாத்துக்கிட்டாங்க, அவங்க பாத்துக்க போறாங்க. இப்போ இது உனக்கு மட்டும் முக்கியம் இல்லல்ல, ராம்குமாருக்கும் முக்கியம். அவரும் அதை நினைக்கணும். அதை அங்க போயிட்டு பாத்துக்கலாம். இப்பயே ஏன் ஆரம்பிக்கிற ரோஷனை என் கூடயே விட்டுருங்க அப்படின்னு? இல்ல அவரு இப்படிதான் சொல்லுவாரு, எனக்கு தெரியும். ரோஷன் எங்க கூடயே இருக்கட்டும். எங்க கூட உட்காந்துட்டு ஸ்டேஜ்ல இருக்கட்டும். அவனுக்கு போட்டோஸ்லாம் எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அவன் என் கூடயே இருக்கட்டும் குழந்தை. அது அப்புறம் போயிட்டு என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். இன்னும் அனுவும் ரகுவும் கிளம்பினாங்களான்னு தெரியல. ரகு இப்பதான் வந்தானே வெளியே போயிட்டு. நாங்கள போய் சத்தம் காட்டிட்டு வரேன். நீ கிளம்பிட்டேன்னா கீழே இறங்கி வா, சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பி. எனக்கு வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும், நான் போய் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரிம்மா, போயிட்டு வா. பிரியா அத்தை, குழந்தை கீழே அம்மா கையில தான் இருக்கா. நீ ஒன்னும் பயப்படாது என்ன? ஐயா பயமா? எனக்கெல்லாம் எந்த பயமும் இல்ல. இப்ப எனக்கு இருக்க ஒரே ஒரு வருத்தம், என் புருஷன் இன்னும் வந்து சேரல. அதை பத்தி தான் நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க சரிங்களா? என் பிள்ளை எங்க இருந்தாலும் அவன் சமத்தா இருப்பான். அவனுக்கு காலையிலேயே சாப்பாடு கொடுத்துட்டு பாத்தீங்களா, அவன் பாட்டுன்னு இருந்துப்பான். சாப்பாடு குடுத்தியா? என்ன திரி கரைச்சு கொடுத்த பிள்ளைக்கு? அவனுக்கு 7 மாசம் ஆயிட்டு இல்ல, இதுக்கு மேல என்ன? ஒரு இட்லி கொடுத்தேன், அவன் பாட்டுன்னு அழகா சாப்பிட்டுட்டு படுத்துட்டான். அது சரி. 7 மாசம் பிள்ளைய வச்சுக்கிட்டு அவளே கவலைப்படாம அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு அவனுக்கு 4 வயசு ஆயிட்டு, அவனை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பாரு. அவ கவலைப்படுறதுலயும் ஒரு வருத்தம் இருக்குல்ல அத்தை. அவளுடைய கவலை அவளுக்கு. சரி, எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? அவ வந்தோடனே நான் கூட்டிட்டு வரேன். சரிம்மா, நான் போயிட்டு என்னன்னு பாக்கேன். அம்மாமா, என்ன? நீங்க ட்ரெஸ் எதுவும் மாத்தலையா?
எப்பயும் போல நார்மலா இருக்கீங்க. சரி, இதுக்கெல்லாம் என்னத்த சட்டை மாத்திக்கிட்டு? இதுக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். கல்யாணத்துக்கு துணி மாத்திக்கலாம். இதுக்கு என்ன குறைச்சல்? நல்லதானே இருக்கு பட்டுச்சலை. இது பழைய புடவைமா, இதையே போட்டுக்கிட்டா வருவீங்க. இது நல்லாவே இல்ல. நல்லா தாண்டி இருக்கு. இதுக்கு மேல என்ன? பட்டுச்சலை நல்லாதான் இருக்கு. ஃப்ரீயா ஒரு அம்மா வர வந்திருக்கா. நான் ஏதாச்சும் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அவளுக்கு எடுக்கலன்னு சொல்லிட்டு சண்டைக்கு நிப்பா. ஏற்கனவே இருந்த ஒரு சேலையில அனுக்கு அம்மாக்கு கொடுத்துட்டேன். இதுவே அழகாதான் இருக்கு. போதும், எனக்கா கல்யாணம் நடக்க போகுது. பாரு, இந்த அவசரம் வர இருக்கு பள்ளியா அத்தைக்கு. அப்பனா மாமாவையும் உங்களையும் உட்கார வச்சு 60ஆம் கல்யாணம் வேணா பண்ணிட வேண்டியதா? என்னத்த பண்ணி முடிச்சிருவோமா? ஆமா ஆமா, 60ஆம் கல்யாணம் தானே எனக்கு தானே. போங்கடி. அப்படி ஆளை பாருங்க, ஆளை பேரம் பேத்தில இருந்து எல்லாம் வரப்போது. இனி ஒண்ணு ஒண்ணா இதுல கல்யாணம் தான் ஒண்ணு போல. போங்க. ஏத்த என் மாமா இன்னொரு நேரம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா என்ன? போதும் போதும். உங்க மாமாவை ஒரு நேரம் கல்யாணம் பண்ணதே ஓயாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு உங்க மாமாவெல்லாம் இன்னொரு நேரம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு முடிவுல இருக்கேன். நல்லா சொல்றீங்களே. எங்க மாமா மாதிரி எல்லாம் உங்களுக்கு வேற யாருமே கிடைக்காது. அப்பதான் நீயே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே உங்க மாமாவை? நானே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். அப்ப நான் கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருந்தேனா, அதனால நீங்க எனக்கு முந்திக்கிட்டீங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, எங்க மாமா மாதிரி ஆளெல்லாம் யாராச்சும் விட்டு கொடுப்பாங்களா? எங்க மாமா பாருங்க, இவ்வளவு வயசுலயும் எப்படி சும்மா கம்பீரமா இருக்காருன்னு. ஆமா ஆமா, உங்க மாமனே நீதான் மெச்சுக்கணும். ராத்திரி வந்தாதான் தெரியும். கால் வலிக்கு முதுகு வலிக்கு காலை பிடிச்சு விடுன்னு ரோயாம நொய்யிக்கிட்டு. சரி சரி, கிளம்புங்க. சீக்கிரமா கிளம்பி கீழே வாங்க. நேரம் வச்சு கிளம்புவோம் மண்டபத்துக்கு. இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா எனக்கு? அத்தா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. சரி அம்மா மருமவள, சீக்கிரமா ஏற்பாடு பண்ணி நல்ல மாப்பிள்ளையா பார்த்து சீக்கிரமா நானும் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். அச தோசை அப்பள வடை, அதுலயும் எங்க மாமா தான் உங்களுக்கு மாப்பிள்ள. ஐயோ, ஆள விட மாட்டாயே. அவங்களையே லூசு வம்பிழுத்துக்கிட்டு இருக்க. சும்மாதான். சரி, நீ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரணும். நல்லா போயிட்டு வா, வெயிட் பண்றேன். ஒரு 2 நிமிஷம். மாமா ட்ரெஸ் எப்படி இருக்கு? அவ்வளவு அழகாவா இருக்கு. எப்படி பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க? தெரிஞ்சிருந்தா அப்பவே ரூம்குள்ள வந்துருப்ப. மூஞ்சி மாதிரி இருக்கு. அவ்வளவு அழகாவா இருக்கு. மரியாதை போயிருங்க, வெறுப்பேத்தாதீங்க. என்ன ஏன்டி இந்த ட்ரெஸ்க்கு என்னடி குறைச்சல்? அழகா தானடி இருக்கு. இதுக்கு மேல என்னடி உனக்கு? நான் உங்ககிட்ட என்ன சொன்னா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நல்லாவே இல்ல. போங்க. ஆமா, பார்க்க சகிக்கல. மரியாதையா போயிட்டு பெட் மேல ரெட் கலர் ஆரஞ்சு கலர் சேர்ந்த மாதிரி ஒரு ஷர்ட் இருக்கும், அத மாத்திட்டு வாங்க. சூப்பரா இருப்பீங்க. அதான பார்த்தேன். என்னடா பூனை பம்புதேன்னு சொல்லி. ஹலோ, பூனெல்லாம் பம்பாது, புலி தான் பம்பும். இந்த பூனை எல்லா வேலையும் பார்க்கும். ஏன்னா இது ஒரு திருட்டு பூனை. அதான், வேற ஒண்ணும் இல்ல. ஏண்டி, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? இந்த ஆரஞ்சு கலர் ரெட் கலர்ல யாராச்சும் சொக்கா போட்டுட்டு வருவாங்களா? கேவலமா இருக்கும். ஆமா, என்னெல்லாம் போட முடியாது. எல்லாம் போயிருவோம் மதியா. போட மாட்டீங்க. அப்போ நான் சொல்ற ஷர்ட் எல்லாம் நீங்க போட மாட்டீங்க, அப்படிதானே? அதெல்லாம் கேள்வி இல்ல. இந்த ஷர்ட் அழகா இருக்கா இல்லையா? பார்க்க சகிக்கல. நான் பார்க்கவே மாட்டேன். அப்ப பாக்காத. என்னெல்லாம் பார்க்க நிறைய பேர் இருக்காங்கம்மா. உனக்கு தான் ப்ராப்ளம், பாத்துக்கோ. அதுக்கப்புறம் யாராச்சும் மாமாவை கொத்திக்கிட்டு போயிருவாங்க. எப்படி வசதி? வரவு மூக்கிய வாய உடைச்சிட மாட்டேன். அவ்வளவு பாசமாடிய மேல? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவனை இவ பாப்பாலோ. எவ வர நானும் பாக்குறேன். இது ஒரு மூஞ்சி. இந்த மூஞ்சி வர கொத்திக்கிட்டு போறாங்க. ஆள பாரு ஆள. நான் ஏதோ பார்த்து மயங்காதே பெரிய விஷயம். இங்க பாருங்க ரகு, மரியாதையா சொல்லிட்டேன். நான் எடுத்து கொடுத்துருக்க ஷர்ட்டை போடுங்க, அப்பதான் அழகா இருப்பீங்க. 2 பேரும் ஒரே மாதிரி போடுவோம், அப்பதான் நல்லா இருக்கும். நான் சொல்றது கேட்க மாட்டீங்களா? அப்போ ப்ளீஸ், எனக்காண்டி ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஐயோ, அதெல்லாம் போட முடியாது. நல்லா இருக்காது. இது சூப்பரா இருக்கு. இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இதுல நல்லாவே இல்ல. யாருமே பார்க்க மாட்டாங்க உங்களை. பரவாயில்லையா? எந்த பொண்ணும் உங்களை பார்க்காது. பரவாயில்லையா? அப்படிங்கிற யாரும் பார்க்க மாட்டாங்க. பார்க்கவே மாட்டாங்க. கேவலமா இருக்கு. உண்மையாவடி கேவலமாவ இருக்கு. அழகா தானடி இருக்கு இந்த ஷர்ட். ரொம்ப ஆசையா எடுத்தேன்டி. நல்லா இல்லையோ? ஏய், பொய் சொல்லாத சொல்லு. இல்லன்னா பிளான் பண்றியா 2 பேரும் ஒன்னா ஷர்ட் போடணும் அப்படின்னு ஒரே மாதிரி? அப்படியெல்லாம் எனக்கு ஒன்னும் ஆசை இல்லையே. சேச்சே, நான் அப்படி யோசிக்க போறேன். நான் அப்படி யோசிக்கவே இல்ல. உண்மையாவே இந்த ஷர்ட் நல்லா இல்ல. அதனாலதான் நான் அந்த ஷர்ட் எடுத்துட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். இல்லன்னா நான் உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசுவேனா? என் புருஷன் அழகா இருக்கணும்ல கல்யாணத்துல. எல்லாரும் விட சூப்பரா நீங்க தான் இருக்கணும். அப்பதான் 4-5 பொண்ணு உங்களை பார்க்கும். அப்படிங்கிற? ஆனா நம்புற மாதிரி இல்லையே. இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்ன ஞாபகம் இருக்கா? எவளாச்சும் பார்த்து கொத்திட்டு போனானா அவ மூஞ்ச வாய உடைச்சிருவானே. அது கொஞ்சம் நம்புற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப சொல்றதுதான் நம்புற மாதிரி இல்ல. யாராச்சும் பாக்குற நீ அலோவ் பண்ணுவியா? சான்ஸே இல்ல. அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. அப்படி இல்ல. என்ன சொல்ல வந்தேன்னா, அது என்ன சொல்லி அது வந்து என்னன்னா, இப்ப என் புருஷன் அழகா இருக்கணும்ல. 4 பேர் முன்னாடி என் புருஷனை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லல. பச்சை கலர் சிங்கிச்சான்னு சட்டை போட்டுட்டு இருக்காரு நான் சொல்ல முடியும். அதனால சொல்றேன், 4 பேர் முன்னாடி அழகா இருக்கணுமேனு சொல்லி. நீங்க என்ன நினைச்சீங்க? ஓ, அப்ப உங்க முன்னாடி வந்து பொண்ணுங்க நின்று சைட் அடிக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே?
ஓ சாருக்கு நாசலாம் வேற இருக்கோ? போடி, நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ற. நான் உன்னை நம்ப மாட்டேன். ஐயா என் பாட்டி வர்றாங்க, நான் உன்கிட்ட கேட்டுக்கிறேன். சில நேரம் வச்சு கிளம்புமா? கிளம்பலாம். இந்த ஷர்ட் நல்லா இருக்கா இல்லையா? சொல்லுங்க பாட்டி, இந்த ஷர்ட் நல்லாவே இல்ல, கேவலமா இருக்கு. அனு சாரி கட்டிருக்காளே, இந்த மாதிரி கலர்ல ஒரு ஷர்ட் போட்டாதான் அழகா இருக்கும்னு சொல்லுங்க பாட்டி, சொல்லுங்க. ஓ அப்படியா பாட்டி, அவ சொல்லி கொடுக்கானே என்ன ஏமாத்தாதீங்க. இது நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இல்லையா? ஏன் பாட்டி இப்படி போய் சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்கும்போது சூப்பரா இருக்கு நீங்க. என்ன வாய திறந்தா வாயில குத்திடுவேன். அமைதியாரி. பாட்டி, யார் சொல்றது நீங்க கேட்காதீங்க. நல்லா இருக்கா இல்லையா? அப்ப பாக்கும்போது ஒரு படியா இருந்துச்சு, கண்ணாடி போடல நினைக்கேன். இப்பதான் கண்ணாடி போட்டுட்டு பாக்க நல்லா இல்லாத தான் இருக்கு. நீ அனுச்சு கால கட்டிருக்காளே, அந்த மாதிரி கலர்ல ஒரு சட்டை போடு, அழகா இருப்பா. பாட்டி, நல்லா ஏமாத்துறீங்களே. நான் அக்கா கிட்ட கேட்டுக்கிறேன். ரேஷ்மா. ஷோ கடவுளே. பாட்டி உனக்கு ஏமா? எனக்கு தெரியாது. நான் இந்த மாதிரி ஒரு கலர்ல ஷர்ட் எடுத்து வச்சிருக்கேன், அது போட சொல்லுங்க. அது போடவே மாட்டேங்கிற. ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டினா ஒண்ணு போல தானே போட்டுட்டு போனோம். எனக்கு ஆசை இருக்கு. நான் ஆசைப்பட்டதெல்லாம் நீங்க தானே சொன்னீங்க, மாசமா இருக்கும் போது ஆசைப்பட்டது எல்லாமே கரெக்டா நிறைவேற்றணும்னு. இப்ப நான் உங்ககிட்ட ஆசைப்பட்டு கேக்குறேன், எனக்கு நிறைவேற்றி கொடுங்க. சரி, அது சாப்பிடுற பொருள் எதையாச்சும் ஆசைப்பட்டு சொல்லுமா, நான் வாங்கி தரேன்னு சொல்லிருப்பாங்க. அதுக்காண்டி இப்படி எல்லாமா உனக்கு புதுசு புதுசு ஆசை வரும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீங்க ஆசை நிறைவேற்றீங்களா மாட்டீங்களா? இல்லன்னா பாத்துக்கோங்க, உங்க கொள்ளு பேத்தியோ இல்ல கொள்ளு பேரனோ வயித்துல இருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து அடிப்பாங்க. எனக்கு தெரியாது, நீங்க தான் வாங்கிக்கணும். அடி பாவி, நீயே அடிக்க சொல்லி சொல்லி தருவ பலியா? சரி வா, அவனுக்கு எதையாச்சும் சொல்லி ஏமாத்துவோம். விளையாட்டு பிள்ளைங்களா இருக்கீங்க. இருக்கிற நேரம் ஆயிட்டுமா, 6 மணிக்கு அங்க இருக்கணும்னு சொன்னாங்க. இங்கேயே மணி 5. ஷார்ட் மாத்திரத்துல 5 நிமிஷம் கூட ஆகாது பாட்டி. சரி வா போவோம், அவன் என்ன பண்றானோ தெரியல. ரேஷ்மா. ரேஷ்மா தம்பிக்கு ஒருவேளை கிறுக்கதான் பிடிச்சிருக்குமோ? பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு ஓடி வரா. ரேஷ்மா. சத்தியமா கிறுக்கதான் பிடிச்சிருக்கு. ரகு பொறுமையா நான் இங்கதான் இருக்கேன். இந்த ஷர்ட் எப்படி இருக்கு அக்கா? நல்லாதான்டா இருக்கு, அழகா இருக்க. இதுக்கு என்ன குறைச்சல்? டே லூசே, அதுக்கு என்ன தலையில அடிச்சுக்கிட்டு அழுவுற? சரிக்கா, கிளம்பிட்டியோ? ரகு உண்மையாவே அழுகுறியா? ரகு ரகு ஒரே வாட்டி மூஞ்ச காட்டல, பாத்துக்கிறேன் நீ அழுவுறத. பிரியா இரு. ரகு ரகு ஒரே ஒரு வாட்டி காட்டல ப்ளீஸ்ல. வணக்கிறான் இவன் உயரம் குறைந்தாயடா. எதுக்குடா அழுதுகிட்டு இருக்க? டேய் டேய், நம்ம எப்பயும் போலதான்டா இருப்போம். இவனின் நன்மை அளந்திட எந்த மொழியும் போதாது. இவன் அண்ணன் பாவி தந்தை மீதி அது சரி, 2 பேரும் நல்லா மாறி மாறி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருங்க. அங்க கல்யாணத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம், அழுகிற நேரத்தை பாரு 2 பேருக்கும். டேய் லூசு, நீ அவளுக்கு தைரியம் சொல்லுவியா? போற இடத்துல இப்படி இருக்கணும், பிரச்சனை பண்ணக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ சேர்ந்து அழுதுகிட்டு இருக்க. பைத்தியமாடா நீ? லூசாடா உனக்கு? கிறுக்காடா பிடிச்சிருக்கு? அம்மா இல்லாச்சு பாட்டி இல்லைன்னா அத்தை பாக்கணும். 3 பேரும் எதை தூக்கிட்டு வருவாங்கன்னே தெரியாது. இங்க பாரு, கல்யாணம் ஆகிட்டு போகும்போது இப்படிலாம் அழுதுகிட்டே போக கூடாதான். அங்க போனதுக்கு அப்புறம் அதே மாதிரி அழுதுகிட்டே தான் இருப்போம்னு அம்மா சொல்லிருக்காங்க. நீ தேவையில்லாம அவளை சேர்த்து அழ வைக்காத சொல்லிட்டேன். யார் கண்டியாச்சும் பட்டுச்சுன்னு வச்சுக்கோ, உனக்கு தான் வாங்கி கட்டிப்பேன். ரகு அழுகாதடா. டேய் தம்பி. போதும் போதும், அக்கா தம்பி பாசம். 2 நாளைக்கு முன்னாடி நீ அடிக்கிறியா நான் அடிக்கிறியான்னு அடிச்சுக்கிட்டே, இப்ப தம்பிய அக்கானிக்கிட்டே. டேய் ஏன்டா அப்படி படுத்திக்கிட்டு இருக்க? போற நேரத்துல அவளுக்கே கஷ்டப்பட்டு அதையும் இதையும் செட் பண்ணி ஒட்ட வச்சிருக்கோண்டா முடியலாம். நீ என்ன கழிச்சு விட்றாம விட மாட்ட போலியே. ஐயோ, இவனை யாரா உள்ள விட்டது? ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? வந்து ரகு வெறுப்பேத்தாங்க. ரகு அழுகாது அழுகாது. அழுகாத அழுகாதுன்னு உனக்கு தாரத்தாரியா ஊத்திக்கிட்டு இருக்க. நீ ஒழுங்கா இருந்ததுன்னா அவ அழுகாம இருக்கிறதுக்கு விளங்கிரும்டா, நல்லா விளங்கிரும். ஐயோ கடவுளே, ஏன்டா இப்படி படுத்திக்கிட்டு இருக்க நீ? அழுகாத. எதுனா ஒண்ணா உடனே போன் பண்ணிரு, வந்துடுவேன். எங்க இருந்தாலும் எதுனா பிரச்சனைன்னா சொல்லு, உள்ளே வச்சுக்காத. சரியா? ரொம்ப சண்டை போடாத, கோவப்படாத, அமைதி இரு. அவர் நல்லவருதான்,
இருந்தாலும் அவங்க வீட்டு சைடு எதுனா சொல்றாங்க அப்படின்னா அவனுக்கு பிடிக்கலன்னா எப்ப வேணாலும் இங்க வந்துடலாம். நான் இருக்கேன். யார் என்ன சொல்லுவாங்களா, நீ கவலைப்படாத. நான் உன்னை பார்த்துப்பேன் எப்பவும். இப்ப கூட ஒண்ணு இல்ல, இங்க இருந்துரு. ஆமா, அவளை உன் கூடயே வச்சுக்கோ. ஆளப்பட ஆள இங்கே இருந்துறான். இப்ப கூட ஒண்ணும் இல்லையா? பெருப்பத்ததுல எல்லாரையும் சேர்த்து அழ வச்சிருப்ப போலியே இவன். ஐய, நம்மளுக்கு கண்ணு கலங்குது. இது செட் ஆகுது. ஏ, நீ போய் ட்ரெஸ் மாத்தணுமா எதிர மாத்தணுமா போ. வெளியா ஐயா. ரகு வாங்க பாட்டி, உங்க பேரண்டி பண்ற கூத்த பாரு. சரி, என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அவளை பிடிச்சிக்கிட்டு? ஆறுதல் சொல்றன்ற பேர்ல அழ வச்சுக்கிட்டு இருக்கான். இடி, அவனுக்கு தான் அறிவு இல்லை, என்னத்தையும் கத்திக்கிட்டு கிடக்கும் அப்படின்னா நீ சேர்ந்து அழுதுகிட்டு கிடக்கா? ஐயா, இப்படி பண்ண கூடாதியா. கல்யாணத்துக்கு இப்படி போற பத்தியா? அப்படி பண்ண நல்லதுக்கு இல்ல பத்துக்கோ. அழ வச்சுலாம் அலும்ப கூடாது. சொல்றது கேப்பலாம். சட்டை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்க வந்தா. உனக்கு அழகா இருக்கு, இந்த சட்டையை போட்டுக்கிட்டு வா. யாரும் எதுவும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. இங்க வா, நீ வா. ரகு அக்கா. ஐயா, இது போய்கிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பாட்டி. ராஜாணி, என்னத்த வேலை கிடக்கு? சரிங்க, ஒரு நிமிஷமா மேல. ஷோ, என்ன இவையா கட்டி பிடிச்சு அழுத்துட்டு இருக்காயே? இதுக்குதான் கூப்பிட்டேன். கட்டி பிடிச்சு நின்று அழுத்துட்டு கிடக்காங்க ரெண்டு பேரும். என்னன்னு கேளு. ஐயா, ஐயோ, இப்படி அழுக கூடாதியா. ரேஸ்மா, அழுகாத ரேஸ்மா. முதல் வாழ்க்கை தான் ஒரு படியா போயிட்டு இப்படி அம்மா வீட்டுல இருந்து கல்யாணம் முடிக்கிறதுக்கு போகும்போது இப்படி அழுக கூடாது ரேஸ்மா. சொல்றது கேளு. இப்படி அழுதுகிட்டே போனா அங்க போயிட்டு அழுதுகிட்டே தான் இருப்பேன்னு சொல்லுவாங்க. வேண்டாமா, வேண்டாம். ஐயா ரகு, நம்ம தானே அவளுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பணும். நல்லபடியா இருப்பா போற இடத்துலன்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன நடந்தாலும் நான் உன் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு, அதை விட்டுட்டு நீயும் கூட சேர்ந்து அழுதுகிட்டு இருந்தா இது நல்லாவா இருக்கே? பார்க்க நல்லா இல்லையா? வேண்டாம் ரேஸ்மா, கிளம்பிட்டுன்னு சொல்லலாம். அப்ப கீழே இருக்காரு, சீக்கிரம் கீழே போங்க. பிரியா, கூட்டிட்டு போ. நான் அப்பா அம்மா வச்சு கூப்பிட்டுட்டு தான் இருக்கேன். இவன் தான் வர மாட்டேங்கிறான். ரகு, ஐயோ ரேஸ்மா, வேண்டாமா. சரி, நீ ஆரம்பிக்காத. நீ பா, நான் கூட்டிட்டு வரேன். சொல்லிடலாம். ஆளாளுக்கு அழுதுகிட்டு தான் நல்லா இருக்காது. இல்லையா, அழுகாதியா. அக்கா எங்க நான் இங்க இருந்து போற பக்கத்துல போயிட்டு ஓடி போய் பாத்துக்க போறோம். நம்ம இதுக்கு அழுக கூடாது. ரகு, இத்தனை பேர் சொல்றாங்கல்ல, கேளு ரகு. இங்க பாரு, அவர் எதனா சொல்றாருன்னா உடனே என்கிட்ட சொல்லிட்டேன். ஆமா, இவர் பெரிய சூப்பர் ஹீரோ, பறந்து வந்து சண்டை போடுவாரு. போறாந்தல வந்துட்டான். நல்லா இருந்த பிள்ளைய கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு. அக்கா தம்பி பாசம் ரொம்ப அதிகமா இருக்கு. போதும் ஒரு அளவுக்கு தான் எல்லாம். ரேஷ்மா, இத்தனை பேர் சொல்றாங்கல்ல, நீ சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டே இருக்க. நேரமாச்சு, மண்டபத்துக்கு கிளம்பணும். ரகு, நீ போ, அப்பதான் சொல்லி பேச்சு கேப்பா. கீழே போற வா. இல்ல, தூக்கிட்டு போயிருங்க அக்காவை பேசாம. மறுபடியும் ஆரம்பிக்காத ரகு. கீழே இருக்கு. அழுகாதக்கா, அழுகாத. நான் இருப்பேன் எப்பவுமே உன் கூட, உனக்கு துணையா. போலாமா? ஏதோ மேல சென்டிமெண்ட் சீன் நடந்துச்சு போல. அழுகிற சத்தெல்லாம் கேட்டுச்சு. அழுகாத ரகுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க போல. எதுக்கு? ஏன் ரொம்ப ஓவராலா போய்கிட்டு கிடக்குது. ஐயோ கடவுளே, யாராச்சும் இதுக்கெல்லாம் அழுவாங்களா? உங்களை யாராவது கிண்டல் பண்ண மாட்டாங்க? மரியாதை பேரு எல்லாம் உன்னாலதான். ஒழுங்கா சட்டையை மாத்திட்டு வெளியே போயிருப்பேன். சட்டை நல்லா இல்ல, அது நல்லா இல்லன்னு சொல்லி என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அழதுக்கு காரணமே நீ தாண்டி. பாத்துக்கோ பாப்பா. இங்க பாரு, உன் அம்மா என்ன எப்படிலாம் கஷ்டப்படுத்துறான்னு சொல்லி வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவள் ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிப்பா கொடுமைப்படுத்தணும்டி சொல்லிட்டேன். ஆமா, நீ எப்பவுமே அப்பா செல்லும் தானே? தெரியுது. மூக்க வடிச்சுக்கிட்டு அழுவுறது குழந்தையா நீங்க? ஷோ கடவுளே, ஏன் ரகு, ஏன் சிரிக்கிறீங்க? வெக்கமா இல்ல உங்களுக்கு? எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. இவ கூட க்ளோஸா இருந்து அதுக்கப்புறம் இவளை கல்யாணம் பண்ணி அனுப்பும் போது அவளை தான் நினைக்கேன். நான் அழுகிறனோ இல்லையோ, இவ அழுகிறாளோ இல்லையோ, நீங்க உட்காந்து ஒப்பாரிதான் வைப்பீங்க போல. நல்லா தான். அவங்க என்ன பிடிக்காமையா கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க? பிடிச்ச வாழ்க்கையோட சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் வாழ போறாங்க. அது நல்லபடியா அமையும் நினைச்சுப்பீங்களா? அதை விட்டுட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. அப்பெல்லாம் அழுக கூடாது. நீங்க இப்படி அழுதீங்கன்னா அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க? நம்ம தம்பி இப்படி கஷ்டப்படுறான்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. லூசா நீங்க, பைத்தியம். பேசுவடி, பேசுவ. அவனுக்கு வந்ததான் தெரியும் ரத்தமா தக்காளி தொக்கான்னு. ஓ, இப்ப சாருக்கு வந்தது என்னவா? ரத்தமா இல்ல தக்காளி தொக்கா? மரியாதை பேரு வேண்டாம் சொல்லிட்டேன். லூசா ரகு, என்ன ரகு நீங்க எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன், எதுக்கு? குழந்தை மாதிரி நடந்துகிட்டு இருக்கீங்க ரகு. ஷோ கடவுளே, யாராச்சும் அழுவாங்களா இப்படி சின்ன பிள்ளை மாதிரி? பிரியா பாருங்க, உங்களுக்கு நல்லா கிண்டல் பண்ண போறாங்க இப்ப கீழே இறங்கி வந்துட்டு. ஏன் தான் இப்படி பண்றீங்களோ? இது என்னடி கொடுமையா இருக்கு. என் அக்காவை அந்த கல்யாணத்து கோலத்துல ஒரு மாதிரி பார்த்த உடனே சரி இதுக்கு மேல அப்படியே ஸ்ட்ரைட்டா மாப்பிள்ள கூட போயிருவா, நீங்க வரமாட்டா.
அது ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. ஏன் நான் அழுக கூடாதா? சரி சரி சரி, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இன்னொரு வாட்டி ஆரம்பிக்காதீங்க. கண்ணு கலங்குதே. கண்ணெல்லாம் ஒன்னும் கலங்கல, லைட்டா வேர்க்குது அவ்வளவுதான். ஓ, வேர்க்குது. ம். நான் உள்ள போயிட்டு மூஞ்சி மட்டும் கழுவிட்டு வரேன். கார்ல வெயிட் பண்றேன், வாங்க. ம். அழுதுட்டே வராதீங்க, சின்ன குழந்தைய நீங்க. எல்லார்கிட்டயும் சொல்ல முடியுமா அவங்க அக்கா கல்யாணம் ஆகுதுன்னு அழுகுறாருன்னு? கேவலமா இருக்கும். மூஞ்சி கழுவிட்டு வாங்க, போங்க. என்ன மனுஷனோ. இதே அக்கா தான் வேண்டான்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்கவுங்க பாத்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி. இப்ப என்னன்னா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. என்னதான் ரகமோ இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ரொம்ப பாசம் செல்லமெல்லாம் இருக்குது. எங்க போய் முடிய போதோ? நல்லபடியா கல்யாணம் நடந்தா சரிதான். சிவரை வச்சுக்கிட்டு ஐயோ ரொம்ப கஷ்டம்.